சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு ராஜாங்க ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இங்கே ராஜாங்க பார்த்தா தமிழை பார்த்துட்டு முறைக்கிறதா இல்ல சிரிக்கிறதான்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்றதுனே தெரியாம இங்க ராஜாங்க முழிக்கவும், நீங்க அவங்க கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லி இந்த பக்கம் நழுவிடுறாரு. இங்க தமிழ்கிட்ட பார்த்தா கேள்வி கேட்கிறாங்க. இந்த அளவுக்கு நீங்க மதிப்பெண் பெற்றிருக்கீங்க, உங்களுடைய வெற்றிக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து கேள்வி கேட்கவும், தமிழை பார்த்தா நேரடியா அப்பத்தா பார்க்கவும், அப்பத்தா பார்த்தது எல்லாருமே இங்க மீடியால இருந்து பாக்குறாங்க. இவங்க என்ன அந்த பாட்டியை பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க நினைக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா வேகமா பார்த்தா அப்பத்தா கிட்ட போயிட்டு, சொல்லுங்க பாட்டி, நீங்க தான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணமா அப்படின்னு சொல்லி இந்த மீடியால இருந்து கேட்கவும், இங்க பாட்டிக்கு என்ன பேசுறனே தெரியல. ஐயோ, நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா என்ன பேசுனே தெரியாம, அடி ஏண்டி என்னைய பார்த்து தொலைஞ்ச, இவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியலையே, இவங்க வேற கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்களே, ஐயோ நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா பார்த்தா திருன்னு முழிக்கவும், இங்க ஈஸ்வரி பார்த்தா ஏத்தி விடுது. கிளவி வாயாலேயே உண்மையை சொல்லணும், கிளவி தானே பரிச்சலத்தை கூட்டிட்டு போயிருக்கு, அவையே நேர கிளவியை பாக்குறா, அப்ப கிளவிதான் எல்லாத்துக்கும் காரணம் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா, ஆமாத்த சொல்லுங்க, நீங்க தானே தமிழ்ச்செல்விக்கு வெற்றிக்கு காரணம், நீங்களே உங்க வாயில சொல்லிருங்கத்த அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி சொல்லவும், இவன் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைக்கவும், சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், இங்க சாவித்திரி என்ன பேசுறதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஈஸ்வரி மதினி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்ப அம்மாதான் இவ்வளவு பரிச்சையில கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கும் சந்தேகம் வருது. இங்க அப்பத்தான் என்ன பேசுன்னு தெரியாம, ஆமாங்க ஆமா, தமிழ் ரொம்பவே நல்லா படிக்கிற பிள்ளை, போன தடவை அவ பரிச்சை எழுத வேண்டியது, ஏதோ ஒரு விபத்துனால அவ பரிச்சை எழுத முடியாம போச்சு, அதான் இந்த தடவை பரிச்சை எழுதிட்டா, அவ நல்லா படிக்கிற பிள்ளை தான், அது அவளுடைய ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், இந்த தடவை இவ்வளவு மதிப்பு ஒன்று வாங்கியிருக்கானா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், சரிங்க நீங்க எல்லாரும் இப்ப கிளம்புங்க, அவங்களுக்கெல்லாம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, சரி நீங்களாம் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா மீடியாக்காரெல்லாம் அனுப்பிச்சு வைக்கவும், உடனே சன்னாசி வந்துட்டு, ஆமா நீங்கள் கிளம்புங்க, ஆமா நீங்கள் கிளம்புங்க, நீங்களாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் சொல்லிடுறாரு. இங்கே ராஜாங்கம் பார்த்தா ஆமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் இருக்கிற எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்பதான் சொல்றாங்க கடைசியா, மேடம் நீங்கள் நிற்கிறீங்களா, உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க சொல்லவும், இங்கே தமிழும் பார்த்தா நிற்கவும், தமிழை பார்த்தா மீடியாக்காரங்க ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்தது இந்த சாவித்திரி, தாமரை, சித்ரா, ஈஸ்வரி 4 பேரும் கடந்துக்கிட்டு, பார்த்தீங்களா மதினி எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான்னு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாம பரிச்சை எழுத போயிட்டு வந்திருக்கா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நினைக்கிறீங்க, எல்லாம் தான் என்னை பெற்றிருக்கேன் எங்க அம்மா, இதுதான் எல்லாத்தையும் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் சொல்லவும், ஆமா தாச்சி, அத்தை முகத்தை பார்த்தீங்களா எவ்வளவு பதட்டம் இருந்துச்சுன்னு, நீங்க ஒன்று கவனிச்சீங்களா, நம்ம 8 மணிக்கு நம்மளை எங்கேயாவது பத்தி விட்டுட்டு அத்தை மட்டும் ஆஸ்பத்திரிக்கு செக்கப் போறேன்னு சொல்லிட்டு இந்த நிக்கிறாளே, இவளையும் சேதுவை மட்டும் கூட்டிட்டு வண்டியில போனாங்களே, இதெல்லாம் எதுக்கு, இவளை பரிச்செழுத வைக்கத்தான், அப்பயே நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும், அப்படி தெரிஞ்சிருந்தா இவளை பரிச்செழுத விட்டுருக்க மாட்டோம், இப்ப எல்லாம் தெரியாம போனதுனால பரீட்சை எழுதி 600க்கு 600 மதிப்பெண் வாங்கிட்டா. ராஜாங்கம் தமிழை பாராட்டுறதா இல்ல திட்டுறதானே தெரியாம, என்ன பேசுறதே தெரியாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வேகமா வந்துட்டு இந்த சாவித்திரி, சித்ரா எல்லாம் பார்த்தா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பெரியப்பா நடந்துகிட்டு இருக்கு, எங்களெல்லாம் படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா உங்களுடைய சின்ன மருமக வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாம போய் பரீட்சையில எழுதிட்டு வந்திருக்கா, இதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளவு அமைதியா இருக்கியே பெரியப்பா, அப்ப எங்களுக்கு ஒரு நியாயம், உங்க மருமகளுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், அப்பதான் பார்த்தா வேகமா ஈஸ்வரி, அது உண்மைதானே சித்ரா, அவங்க மயனுக்குன்னா ஒரு நியாயம், இதே இது நம்ம போஸுக்குன்னா ஒரு நியாயம், நம்ம போஸை மட்டும் அன்னைக்கு இடிமலை அடைக்கும் போது வீட்டுக்குள்ள விடல, அதான் நிக்கிறாளே அவளை மட்டும் அன்னைக்கு இடி பெய்யுது மழை பெய்யுது அப்படி இப்படின்னு சொல்லி அவளை மட்டும் வீட்டுக்குள்ள சேர்த்தாக, எங்கே அவ இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு டேரா பட இருந்தா, நம்ம என்னமோ கேள்வி கேட்டதுனால தானே அவ இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஏத்தி விடவும், ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறனே தெரியாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு.